அனைவருக்கும் தமிழம்மாவின் இனிய வணக்கம். இன்று ஒரு சின்ன பதிவு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது குழந்தைகளிடத்தில் நாம் கண்டிப்பாக காட்டக்கூடாது, விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தா தான் பிள்ளைங்க இன்றைய காலகட்டத்துக்கு அவங்களுடைய மனநிலை நல்லா வருது. விட்டு கொடுக்காம நம்மளை பிடிவாதம் பிடித்து குழந்தையை பிடிவாதம் பிடித்துன்னு வைங்களேன், ரெண்டுமே சரியில்லாமல் போகுது. ஒரு ஒரு குட்டி எலி பெரிய எலி ரெண்டும் விளையாடிட்டு இருக்கும்போது பெரிய எலி ஜெயிச்சிடுது, குட்டி எலிக்கு உம்முன்னு ஆயிட்டுது. நம்ம இனிமேல் இங்கே இருக்க வேணாம் போகலான்னு அது முடிவெடுக்குது. அப்போ பெரிய எலி யோசித்து பார்க்குது, குட்டி எலி போயிடுச்சுன்னா நம்மளால் போர் அடிக்குமே, நமக்கு பொழுது போகாதே, அதனால் விட்டு கொடுப்போம். நம்ம குட்டி எலி ஜெயிக்கிற மாதிரி நம்ம விட்டு கொடுப்போம், அது ஜெயிக்கிட்டோம், நம்ம கூட விளையாண்டா போதும்னு நினச்சி பெரிய எலி விட்டு கொடுக்குது, சின்ன எலி ஜெயிக்குது, அது சந்தோஷப்படுது. இது மாதிரி இருந்தால் அவங்களுடைய நீண்ட நேரம் சரியாக பொழுது போயிட்டே இருக்குது இந்த ரெண்டு எலிக்கும். அது மாதிரி தாங்க இன்றைய காலகட்டத்தில் பெரியவர்கள் குழந்தையை விட்டு கொடுக்கணும். இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன், இந்த உலகமே போற்றக்கூடிய மாபெரும் விஞ்ஞானி, இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்தவர். அவர் சிறு வயதில் நடந்த ஒரு நிகழ்வு. அவர் பள்ளியில் படிக்கின்ற போது அவருடைய ஆசிரியர் அவரிடம் ஒரு கடிதத்தை கொடுத்து, இந்த கடிதத்தை அம்மாவிடம் சென்று கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறார். அந்த எடிசன் அந்த கடிதத்தை எடுத்து அம்மா கிட்ட கொடுக்குறாரு. அம்மா அதை படிக்கிறாரு. அவர் கண்ணில் தண்ணி வருது. இருந்தாலும் கூட அதை மறைத்து கொண்டு இந்த குழந்தை கேட்கிறது, தாமஸ் ஆல்வா, அம்மா என்ன எழுதியிருக்கிறது கடிதத்தில் என்று. அதற்கு அந்த அம்மா சொல்லுகிறார், ஒன்றுமில்லை குழந்தை, இந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறதுன்னா, நீ மிகப்பெரிய அறிவாளியாம், நீ மிகப்பெரிய புத்திசாலியாம். இந்த புத்திசாலி குழந்தைக்கு எங்கள் பள்ளியில் வைத்து பாடம் நடத்த இயலாது, அதனால் நீங்கள் வீட்டில் வைத்து பாடம் நடத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனடியாக தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு மகிழ்ச்சி தாங்கலை. அப்படியே சொன்னாங்க, சரிம்மா நான் வீட்டிலிருந்தே படிக்கிறேன் என்று சொல்லி அந்த அம்மாவின் வழிகாட்டுதலில் வளர்ந்தவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். அம்மா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அம்மா இறந்து போயிடுறா. அந்த குழந்தை அந்த அம்மா படித்த கடிதத்தை பார்க்க நேரிடுகிறது. அந்த கடிதத்தில் என்னதான் இருக்கிறது என்று இப்பொழுது அவர் படித்து பார்க்கிறார். அப்பொழுதே அவர் பார்க்கலை, அப்பொழுதே அம்மா மாற்றியும் சொல்லலை, கரெக்டாக அந்த பையனை வழி நடத்தியிருக்கார் அம்மா. இப்போ அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, உங்கள் குழந்தை ஒரு வடிகட்டின முட்டாள், அறிவில்லாதவன், அவனை வச்சு பாடம் நடத்த சமாளிக்க எங்களால் முடியாது, நீங்கள் வீட்டிலே வச்சுக்கோங்கன்னு எழுதியிருக்கு. அம்மா மட்டும் அதை மாற்றி சொல்லியிருந்தால் அந்த குழந்தை அன்றைக்கே உறைந்து போயிருக்கும். இப்பொழுது அந்த கடிதத்தை படித்து அவர் உறைந்து நிற்கிறார். அம்மாவுக்கு நன்றி சொல்கிறார். அம்மா, அன்று நீ மாற்றி சொல்லியிருந்தால் என் நிலைமை என்ன ஆகியிருக்கும்? அன்று நீ சொன்ன வார்த்தை தானே நான் இன்று உலகம் போற்று விஞ்ஞானியாக வர வழிவகுத்தது. அப்படி என்று தன் அம்மாவுக்கு மனதார நன்றி சொன்னான் தாமஸ் ஆல்வா எடிசன். அன்றே சொல்லியிருந்தால் அந்த குழந்தை உறைந்து போயிருக்கும், செயலற்று போயிருக்கும். அதனால் குழந்தை பருவத்தில் நாம் எதையும் மாற்றி சொல்லக்கூடாது, நெகட்டிவாக சொல்லக்கூடாது. எல்லாமே டைரெக்டாக இது நடக்கும், அது நடக்கும், நீ செய்யப்பா, உன்னால் முடியும், உன்னால் முடியாதது எதுவும் இல்லை, நீ எதையும் சாதிப்பா என்று சிறு வயதிலே அந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லி சொல்லி வளர்த்தோமானால் கண்டிப்பாக எந்த காலத்திலேயும் குழந்தைகள் பெரிய நிலைக்கு பெரிய ஆளாக வருவார்கள் என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.